ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா வந்து சின்னத்தலை ரெய்னா வந்து ரன் அடிக்க விடாமல் தடுத்திருப்பார். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிஎஸ்கேவுக்கும் கொல்கத்தாவுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பேட் பிடிச்ச கொல்கத்தா அணி வந்து 161 ரன்கள் எடுத்திருப்பாங்க. ஆவரேஜான ஒரு இலக்கு. அடுத்து வந்து சிஎஸ்கே அணி வந்து விளையாண்டுருப்பாங்க. அந்த அணியில் வந்து ரெய்னா வந்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார். கடைசி கட்டத்தில் வந்து ஜடேஜா அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார். 19.4 ஓவரில் 162 ரன்கள் எடுத்து சிஎஸ்கே அணி வந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கத்துக்கு மாறாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். பொதுவாக இதற்கு முன்னாடி நடந்த சிஎஸ்கே போட்டிகளில் சின்னத்தலை ரெய்னா வந்து அதிரடியாக ஆட முயற்சி பண்ணி சீக்கிரமாகவே அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார். ஆனால் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் வந்து சிஎஸ்கே ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமே ரெய்னா தான். அதில் ரெய்னா வந்து நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார். 42 பால் பிடிச்சி 58 ரன்கள், 7 4 அடிச்சிருப்பார், ஒரு 6 அடிச்சிருப்பார். விக்கெட்கள் வந்து தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருந்தாலுமே கூட ரெய்னா தான் பார்த்தீங்க அப்படின்னா நிதானமான ஆட்டத்தை வந்து கொடுத்துருப்பாரு. அதுலேயும் வந்து கடைசி நேரத்தில் ரெய்னா வந்து 50 போட்டதுக்கு பிறகு கடைசி சமயத்தில் வந்து ஜடேஜா வந்து ரெய்னா வந்து ரன் அடிக்கவே விட்டுருக்க மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து 121 ரன்கள் சிஎஸ்கேனுடைய ஸ்கோராக இருக்கும்போது அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார். இன்னும் ஒரு 41 ரன்கள் வந்து சிஎஸ்கே அணிக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ரெய்னா வந்து அடித்து ஆடி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சிஎஸ்கே அணிக்கு வந்து ஏற்படுத்தும். அதனால் ஜடேஜா வந்து ரெய்னா சிங்கிள்ஸ் மட்டும்தான் ஆட சொல்லியிருப்பார். இவர் வந்து அடித்து ஆடி இருப்பார். கடைசி சமயத்தில் வந்து தோனி இருந்தால் எப்படி வந்து அதிரடியாக விளையாடுவாரோ அதே மாதிரி தோனியுடைய சிஷ்யனான ஜடேஜாவும் வந்து அதிரடியாக விளையாண்டுருப்பாரு. 17 பால் பிடிச்சி 31 ரன்கள், 5 4 அடிச்சிருப்பாரு. 19வது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்ரிக் 4 அடிச்சு ஜடேஜா வந்து சிஎஸ்கே அணி ஜெயிப்பதற்கு வந்து பக்கபலமாக இருந்திருப்பாரு. ஸோ வந்து சிஎஸ்கே அணி ஆடுகளத்தில் அந்த சமயத்தில் எடுத்த முடிவு வந்து சரியான ஒன்று தான். ஏன்னா வந்து ரெய்னா வந்து அடிக்க விடாமல் ஜடேஜாவே வந்து அதிரடியாக விளையாண்டு சிஎஸ்கே அணி வந்து வெற்றி பாதைக்கு வந்து கொண்டு போயிட்டாரு. ஸோ சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக கடைசி சமயத்தில் சின்னத்தலையும் ஜடேஜாவும் வந்து அமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஜடேஜாவும் வந்து சூப்பரான கம்பேக்கும் வந்து கொடுத்துருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.